வணக்கம் பசங்களா, வெல்கம் டு Xylem Tamil 11th and 12th channel. நாங்களோட Sreeshma Maam. Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope everybody is doing fine. Yes, after a long time நம்ம வந்து மீட் பண்றோம். Yes, எல்லாரும் எப்படி இருக்கீங்க பசங்களா? Are you all ready for limits and derivatives? Yes, நம்ம வந்து இன்னைக்கு சீக்கிரமாவே முடிச்சிடலாம். Yes, hi Nakshatra GV. Hi pa, hi, வணக்கம் வணக்கம். Good evening everyone. Good evening pa, good evening. எஸ் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எல்லா போர்ஷன்ஸையும் எல்லா கான்செப்ட்ஸையும் நான் வந்து கவர் பண்ணிடுவேன் இன்னைக்கே, ஓகேவா? ஸோ இட்ஸ் கோனா பி அ வெரி குட் லெசன், வெரி குட். ஓகே ஸோ பசங்களா, லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. அண்ட் டூ ஃபாலோஸ் ஆன் அவர் சோஷியல்ஸ் ஆஸ் வெல், பிகாஸ் ஆஃப்டர் எவ்ரி செஷன் யூ கைஸ் வில் கெட் ஃப்ரீ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இன் அவர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஸோ மறக்காமல் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ நம்ம Xylem is launching a fast track batch for NEET students. ஓகே, சிவமுருகன் எப்படி இருக்கீங்கப்பா? யூடியூப் கிரியேஷன், ஓகே, வாவ், நைஸ். ஹாய் சிவமுருகன், எப்படி இருக்கீங்க? எஸ். ஸோ பசங்களா, நம்ம Xylemல வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் நீட் ஆஸ்பிரன்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஐ திங்க் 6 to 7 months இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களோட நீட் ப்ரிப்ரேஷன், நீட் எக்ஸாமுக்காக. ஸோ இஃப் யூ ஆர் செல்ஃபாக படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் நீட்டுக்கு படிக்கிறதா இருந்தால் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 6 இந்த நீட் உங்களோட நீட் முடிகிறது வரைக்கும் ஒரு ஃபுல் பேக்காக வந்து எப்படி என்ன டக் டக் டக்குன்னு அப்படி படிச்சு அந்த ஒரு இதில், ஓகேவா? ஸோ ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் வித் என்ன சொல்லலாம், வித் அந்த லெஸ் டைம்லேயே நம்ம வந்து நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் ஆஸ் யூஷுவல் அது ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இப்போ நீட் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ரிப்பீட்டர்ஸாக இருந்தாலும் சரி, 11th and 12th 11th படிக்கிறவங்க முடியாது, 12th படிக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி, யூ கேன் யூஸ் திஸ் கோர்ஸ். ஸோ இப்போ வந்து ஆன்லைன் கோர்ஸ் வந்து வித்தவுட் அந்த டேப் அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8,499. அண்ட் இப்போ வந்து நீங்கள் வித் கோர்சஸ் டேப் அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதுவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 24,648 rupees வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் வில் பி தேர். PYQ டிஸ்கஷன்ஸ் இருக்கும், பர்சனலைஸ்டு மெண்டர்ஸ் அண்ட் இந்த பேசிக்கலி வந்து ஆப்போட எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? ஸோ கிரேட் இந்தியன் பேட்டில்ஸ் அண்ட் ஆல் இந்தியன் டெஸ்ட் சீரீஸ்கோட ஆக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? ஸோ ஃபார் தீஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் நீங்கள் வந்து யூ கேன் யூஸ் திஸ் டேப் ஆஸ் வெல் ஃபார் யுவர் நீட் ப்ரிப்பரேஷன். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டு டேப்லெட் ஒன்லி ஃபார் ஸ்டடி பர்பஸ், ஓகேவா? மற்ற ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமலே இந்த டேபை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் அ வெரி குட் பா, ஓகேவா? ஸோ அதனால யூ கேன் ஹாவ் திஸ் ஆஸ் வெல். இப்போ நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் செல்ஃபாக படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, ஹூஎவர் இட் இஸ், நீங்கள் நீட்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் ஆன் மாதிரி நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், கோர்சஸாக இருந்தாலும் ஸ்டடி மெட்டீரியல்ஸாக இருந்தாலும் கொஷின்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஃபாஸ்ட் ட்ராக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபார் ஆஃப்லைனோட கோர்ஸோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது, ஓகேவா? ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கால் ஆன் த நம்பர் விச் இஸ் given on the description. உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட சீட் செக்யூர் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் என்கொயரிஸ் இருந்தால் அதில் கேட்டுக்கலாம், ஓகேவா? எஸ் சிவமுருகன், எப்படி இருக்கீங்க சிவமுருகன்? நல்லா இருக்கீங்களா? ஓகே பசங்களா, ஸோ நம்ம வந்து திஸ் இஸ் த ஸ்டார்டிங் ஆஃப் யுவர் கால்குலஸ் சாப்டர், ஓகேவா? ஸோ இதோட கண்டினியூஷன் வந்து கிளாஸ் 12th இருக்கு. இங்கே நீங்கள் வந்து உங்களுக்கு கான்செப்ட் புரியல அப்படின்னா அங்கே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ திஸ் இஸ் லைக் அ பேசிக்ஸ். ஸோ அதனால என் பசங்க எல்லாருமே வந்து இந்த சாப்டரை நல்லா மாஸ்டர் பண்ணிக்கோங்க. மாஸ்டரிங் இன் த சென்ஸ் யூ ஹாவ் டு பி வெரி கான்ஃபிடென்ஸ் இன் த கான்செப்ட், ஓகேவா? என்ன இதில் சொல்கிறாங்க, என்ன மீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது
அப்படிங்கிறது எல்லாமே. ஓகேவா? கிளியர்? ஓகே. ஸோ சிலபஸ் பார்த்துடலாமா? டெரிவேட்டிவ் இன்ட்ரடியூஸ் ஆஸ் ரேட் ஆஃப் சேஞ்சஸ். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெரிவேட்டிவ் என்ன படிக்க போறீங்க, டெரிவேஷன்ஸ் நீங்க வந்து படிக்க போறீங்க ஆஸ் த டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் அண்ட் ஜியோமெட்ரிக்கலி. ஓகே. So in the idea of limits, okay, intuitive idea of limits. So limits na enna? So actually limits படிச்சவங்களுக்கு தான் என்ன சொல்லலாம், டெரிவேட்டிவ்ஸ்க்கு போக முடியும். Okay, so limits of polynomials and rational function, trigonometric function, exponential and logarithmic function, define of derivative, rate in slope of tangent of the curve, derivative of the sum, difference, product and quotient. Okay, ரெண்டு rules நீங்க வந்து படிப்பீங்க, derivatives of polynomials and trigonometric function. So some derivatives கூட நீங்க இன்னைக்கு படிக்க போறீங்க. ஓகேவா? எஸ். ஸோ பசங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லிமிட்ஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம வந்து படிக்க போறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் லிமிட்ஸ்? எஸ். ஆடியோ கேக்குதுன்னா மட்டும் சொல்லுங்கடா. ஓகே, மை ஆடியோ இஸ் கிளியர் அப்படின்னா ஜஸ்ட் டெல் மீ ஆடியோ கேக்குது மேம் அப்படிங்கறது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஆடியோ கேட்கலன்னா கூட சொல்லுங்க. ஓகே, ஐ திங்க் த ஆடியோ இஸ் கிளியர். ஓகே, சரி. ஸோ பசங்களா, லிமிட்ஸ்னா என்னதுடா? லிமிட்ஸ், லிமிட்ஸ் வாட் இஸ் ஸோ வாட் இஸ் லிமிட்ஸ் பசங்களா? லிமிட்ஸ் எங்கேயாச்சும் கேட்டிருக்கீங்களா? ஆப்வியஸ்லி கேட்டிருக்க மாட்டீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து கேட்குறீங்க. ஸோ லிமிட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு வந்து சுத்தி இருக்கிற அந்த, இப்போ வந்து ஒரு ஏரியா, ஓகேவா, ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்க. அந்த ஏரியாவுக்கு சுத்தி அங்க வந்து எந்த டைப்ஸ் ஆஃப் அப்படிங்கிற வேல்யூஸ் எனக்கு வந்து மோஸ்ட்லி அவைலபிள், அதுதான் வந்து லிமிட்ஸ். ஓகேவா? நெய்பர்ஹுட் வேல்யூஸ் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெய்பர்ஹுட் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ லிமிட்ஸ் அப்படிங்கிறது நெய்பர்ஹுட் வேல்யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்பர் லைன்ல ஐ ஹாவ் ஏ. ஓகேவா? ஏ அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ இங்க இருக்கிற இந்த வேல்யூ அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எஸ் ஆர் நோ? இங்க இருக்கிற வேல்யூ வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? ஸோ எப்பவுமே வந்து ஒரு ஃபங்க்ஷன், இப்போ ஒரு ஃபங்க்ஷன்னா என்னது? ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ், கரெக்டா? ஸோ இப்போ பாலினாமியல் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பாலினாமியல்ஸோட பிஹேவியர் காட்டுறதா அந்த ஒரு ஃபங்க்ஷன். நம்ம அந்த ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இப்போ என்ன சொல்ல, f of x is equal to x square. இது வந்து ஒரு செகண்ட் டிகிரி பாலினாமியல், ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல், கரெக்டா? ஸோ இதோட பிஹேவியர் எந்த, இப்போ எக்ஸுக்கு நான் வந்து என்ன வேல்யூ கொடுத்தாலும் இட் வில் ஹாவ் சம் பாசிட்டிவ் பிஹேவியர். ஸோ அந்த பாசிட்டிவ் பிஹேவியர் சொல்றதுக்கு தான் அந்த ஃபங்க்ஷன் நான் வந்து என்ன பண்றேன், நான் வந்து சொல்றேன், கரெக்டா? எஸ். ஸோ இப்போ வந்து x is equal to a. ஓகேவா? x is equal to a. இந்த x is equal to a அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல வந்து எனக்கு வந்து எவ்வளவு, ஓகேவா, இட்ஸ் லைக் அந்த சுத்தி இருக்கிற பாயிண்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த பாயிண்ட்டுக்கு சுத்தி இருக்கிற
வேல்யூஸ் எனக்கு தெரியும், நெய்பர்ஹுட் வேல்யூஸ், அதுவும் வந்து ரொம்ப மைன்யூட்டா இருக்கிற வேல்யூஸ். ஓகேவா? ஸோ சப்போஸ் இப்போ இங்க இருக்கிற இந்த வேல்யூ இப்போ இங்க 1 அப்படின்னு இருந்துக்கோங்க. ஸோ ஐ நீட் டு ஃபைண்ட் 0.999999999. ஸோ அந்த ஒரு 9 அவ்வளோ ஆக்யூரேட்டா இருக்கிற அந்த ஒரு வேல்யூ எனக்கு தெரியணும்னா அப்படின்னா ஐ ஹாவ் டு யூஸ் த லிமிட்ஸ். ஓகேவா? ஸோ லிமிட்ஸ் இஸ் சம்திங் லைக் இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி த வேல்யூ ஆஃப் தட் பாயிண்ட். ஓகேவா? ஏ அப்படிங்கிற வேல்யூ கிடையாது. ஓகே, ஏ அப்படிங்கிற வேல்யூ கிடையாது, அதுக்கு அப்ரோச் தான் பண்ணும். இட்ஸ் நாட் ஈக்குவல் டு ஏ. ஓகேவா? ஸோ தட் இஸ், ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட் இஸ் தட் limits is nothing but neighborhood values. ஓகேவா? அதுக்கு நெய்பர்ஹுட்ல இருக்கிற வேல்யூஸ் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்க பாருங்க பசங்களா, இப்போ ஏ அப்படிங்கிற அந்த ஏல இருக்கிற அந்த சுத்தி இருக்கிற அந்த பாயிண்ட்ஸ்க்கு வந்து சுத்தி இருக்கிற அந்த பாயிண்ட் அந்த நெய்பர்ஹுட்ல வந்து வேல்யூஸ் எவ்வளவு வருது, அதோட பிஹேவியர் என்னது அப்படிங்கறத வந்து எனக்கு வந்து தெரியணும். ஓகேவா? ஸோ எனக்கு ஏ வந்து எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ண முடியும், எப்படியெல்லாம் வந்து எனக்கு ஏயை வந்து அப்ரோச் பண்ண முடியும், எனக்கு வந்து ஏயை வந்து நம்பர் லைன்ல இங்க இருந்து எனக்கு அப்ரோச் பண்ணலாம். ரைட்? ஸோ ஃப்ரம் ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து எனக்கு என்ன பண்ணலாம், அப்ரோச் பண்ணலாம். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து எனக்கு என்ன பண்ணலாம், உங்களை வந்து அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்க இருந்து எனக்கு என்ன கிடைக்குது, ஓகே ஐ ஹாவ் அ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் and I have a right hand limit. Okay, was that clear? So for example, இப்போ f of x, okay வா, இப்போ f of x is equal to இப்போ f of x is equal to x square அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இல்லாட்டி f of x is equal to x plus 1, சும்மா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் x plus 1. ஓகே, I need to find the limits. ஓகேவா? எனக்கு வந்து லிமிட்ஸ் வந்து எனக்கு கண்டுபிடிக்கணும். at x is equal to 1, x is equal to 1ல வந்து f of x க்கு வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதா, லிமிட்டோட வேல்யூ அதுக்கு சுத்தி இருக்கிற வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கறது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ 1 வந்து எனக்கு எங்க இருந்தெல்லாம் அப்ரோச் பண்ணலாம், ஃப்ரம் 1 வந்து எனக்கு இந்த சைடுல இருந்து அப்ரோச் பண்ணலாம், அதே மாதிரி இந்த சைடுல இருந்தும் அப்ரோச் பண்ணலாம். ரைட்? ஸோ ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஐ கேன் அப்ரோச் தட் 1 அப்படிங்கறதா வந்து விஷயம். ரைட்? ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்க பாருங்க 1க்கு வந்து LHL இல்லாட்டி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து 1க்கு வந்து எவ்வளோ வேல்யூஸ் எல்லாம் வரலாம், இங்க பாருங்க 0.9 வரலாம், 0.999 வரலாம், 0.9999 வரலாம். கரெக்டா? ஓகே, ஸோ அது நான் வந்து ப்ளோட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேவா? எக்ஸ் f of x. ஓகேவா? if x is equal to 0.9, இங்க இருக்கிற வேல்யூ என்னதுப்பா வரும், 1.9 வருமா? ரைட்? if x is 0.99, இதோட வேல்யூ வந்து 1.99 வரும். ஓகே, சோ அதே மாதிரி இப்போ 0.999 வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் 1.999. கரெக்டா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ். ஸோ இது வந்து எப்படி இப்போ அப்ரோச் ஆகுது, இப்போ வந்து 0.99999 குறை 9, ஸோ 1.9999 குறை 9 வரும். கரெக்டா? ஸோ எல்ஹெச்எஸ்ல இருந்து இது யாரை நோக்கி போகுது, 1 நோக்கி போகுது. ஓகேவா? எக்ஸ் வந்து யாரை நோக்கி போகுது, 1 நோக்கி போகுது. பட் எஃப் ஆஃப் எக்ஸ் யாரை பார்த்துப்பா போகுது, எஃப் ஆஃப் எக்ஸ் யாரை பார்த்து போகுது. ஓகே, ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இப்போ நான் வந்து போடுறேன் f of 1. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 plus 1, that is equal to 2. கரெக்டா? அதான் வந்து அந்த லிமிட்டிங் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ லிமிட்டிங் வேல்யூ அப்படிங்கிறது, ஸோ திஸ் f of x அப்படிங்கிறது யாரை அப்ரோச் பண்ணுது, 2 அப்ரோச் பண்ணுது. கரெக்டா? f of x வந்து யாரை அப்ரோச் பண்ணுது, 2 அப்ரோச் பண்ணுது. ஓகேவா? f of x is approaching 2 and x is approaching 1. ஸோ LHSல, ஓகே, LHL. ஓகே, ஸோ அதே மாதிரி RHL எடுங்க, ஸோ இங்கிருந்து எப்படிப்பா வரலாம், 1.9 வரலாம், இல்லாட்டி 1.999 வரலாம், இல்லாட்டி 1.99999 அப்படின்னு நிறைய வரலாம். கரெக்டா? அதுவும் வந்து யார் அப்ரோச் பண்ணி போகும், இட் வில் ஆல்சோ அப்ரோச், யாரப்பா அப்ரோச் பண்ணும், இப்போ எக்ஸை நான் வந்து 1.99 கொடுக்குறேன். ஓகே, ஸோ f of x என்னப்பா வரும், f of x
f of x will be 2.99 வரும் கரெக்டா? ஸோ நான் வந்து இந்த சைட்ல இருந்து அப்ரோச் பண்றேன். ஓகே, ஐ எம் அப்ரோச்சிங் ஃப்ரம் திஸ் சைட். ஓகே, ஸோ 1.99 1.9. ஸோ இங்க வந்து 1.99 ஃபர்ஸ்ட் வந்துடும். அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா 1.99 வரும். அப்போ 2.99 வரும். அப்புறம் வந்து 1.9 வரும். அப்புறம் 2.9 மட்டும் வரும். ஓகேவா? ஸோ அப்படி இது பண்ணிட்டே இருக்கும்போது இட் இஸ் அப்ரோச்சிங் 2 கரெக்டா? It is approaching 2. So f of x அப்படிங்கிறது it is approaching 2. So இப்போ வந்து x ஓட வேல்யூ வந்து எங்க RHL வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். Yes or no? RHL x ஓட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். f of x ஓட வேல்யூ will be approaching 2. கரெக்டா? 2 வந்து அப்ரோச் பண்ணிட்டே இருக்கும். ஸோ சின்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா RHL is equal to LHL. ஓகேவா? இது நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து படி இந்த மாதிரி லிமிட் RHL equal to LHL equal to f of a அப்படின்னா ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் சொல்லிட்டு நீங்க வந்து 12th நீங்க படிப்பீங்க. இப்போ RHL is equal to LHL அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா யூ கேன் சே லிமிட் எக்ஸிஸ்ட். ஓகேவா? அங்க என்ன இருக்கும்? லிமிட் எக்ஸிஸ்ட் நடக்கும். ஓகேவா? சப்போஸ் வந்து என்ன தெரியுமா? லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகே, RHL is not equal to LHL அப்படின்னு வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல வாட் வி கேன் சே ஓகே லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராஃப் நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாத ஒரு கண்டிஷன் ஐ வில் டெல் யூ. ஓகே, சம் கிராஃப், ஏதோ ஒரு கிராஃப். ஓகேவா? ஸோ at x is equal to 3 I need to find. எனக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும் பசங்களா? எனக்கு வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்னு வந்து எனக்கு வந்து என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ஓகே, சரி. ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து இந்த சைட்ல இருந்து வரலாம், லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து இந்த சைடு வரலாம். கரெக்டா? ஸோ இப்போ ஐம் டேக்கிங் எனி பாயிண்ட் ஃப்ரம் ஹியர். இப்போ இங்க இருந்து ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வந்துச்சுன்னா இது எல்லாத்தோடையும் வேல்யூ வந்து LHL ஓட வேல்யூஸ் ஆல்வேஸ் 1. கரெக்டா? LHL ஓட வேல்யூஸ் ஆல்வேஸ் 1. ஸோ அதே மாதிரி if I'm taking a point from x is equal to 3, அதாவது இங்க இருந்து வரும்போது இதோட கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் எங்கப்பா வருது? RHL வந்து என்ன வேல்யூஸ் எடுத்தாலும் you will get 2 only from right hand side. கரெக்டா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா RHL is not equal to LHL அப்படின்னு வந்து எனக்கு என்ன பண்ணலாம்? எனக்கு வந்து சொல்லலாம். not equal to கரெக்டா? ஸோ இப்போ if this condition exists, what I will say, limit does not exist. limit வந்து exist ஆகாது. Okay, is that clear? Limit does not exist. So one thing you have to keep in mind is that it is the approaching value. நம்ம வந்து approach பண்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து லிமிட் அப்படிங்கிறது at A அப்படிங்கிற பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து எனக்கு லிமிட்டோட அங்க லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லாட்டி லிமிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லும்போது either it should be coming from LHL, either இல்லாட்டி இது வந்து RHL இருந்து வரணும். ஓகே, so that is LHL should be equal to RHL. ஓகே, ஸோ இது வந்து எப்படி தெரியுமா நம்ம வந்து எழுதுவோம்? LHL வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட் இப்போ எனக்கு x equal to a ல தான் எனக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ரைட்? ஸோ x tends to a minus not minus of a f of x. ஓகேவா? that should be equal to limit x tends to a plus f of x. இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஓகேவா? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா I will tell okay limit exists. Okay, is that clear? So this is the thing, limit LHL equal to RHL. limit அப்படிங்கிறது it is the neighborhood value. It is not the value exactly at the point where we have to find the limits. Okay, எங்க லிமிட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது அந்த பாயிண்டோட சுத்தி இருக்கிற பாயிண்ட்ல வந்து என்ன வேல்யூஸ் வருது? ஓகே, வாட் இஸ் த நெய்பர்ஹுட் வேல்யூஸ்? அதுதான் வந்து லிமிட் அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து பண்ணோம். இட்ஸ் ஆக்சுவலி சேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகேவா? டொமைனை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டொமைன் ஃபங்க்ஷனுக்கு வர சேஞ்சஸ். ஓகே, எஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இன் ஜெனரல் எக்ஸ் டென்ஸ் டு ஏ. ஸோ வில் சே எக்ஸ்
tends to a, which means x is approaching a but it's not equal to a. So it அங்க இருக்கிற ஆஸ்பாஸ் இருக்கிற values. Okay வா? So f of x is equal to L, then L is called the limit of the function f of x. Okay வா? இப்போ நமக்கு வந்து first ஒரு exampleல f of x நம்ம வந்து calculate பண்ணி we got 2, right? At x is equal to 1ல we got 2. So இந்த 2 தான் நம்ம வந்து limit of the function அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, இதுக்கு பேஸ் பண்ணி தான் ஓகே LHL இருந்து 2க்கு அப்ரோச் ஆகுது, RHL இருந்து 2க்கு அப்ரோச் ஆகுது அப்படிங்கிறது நான் வந்து என்ன பண்ணேன், I just confirmed. Correct? Okay. So symbolically நம்ம வந்து எப்படி எழுதுவோம், we will write it like this. Okay, for all the limits, function should assume at a given point at x is equal to a. So you have to give a point. இங்க லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படிங்கறது நீங்க வந்து சும்மா நீங்க வந்து கேட்க முடியாது. கரெக்ட்டா? ஒரு எக்ஸாக்ட் பாயிண்ட் நீங்க வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து என்ன சொல்ல முடியும், ஓகே அங்க லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதா அப்படி. அதோட RHL I have to take, அதோட LHL I have to take. Okay. The two ways x could approach a number either from left or from right, that is all the values of x near could be less or could be greater than a. Okay வா? So the a பாயிண்ட்க்கு வந்து less than கொஞ்சம் வேல்யூ இருக்கும், அதுதான் வந்து LHL வேல்யூ. ஓகேவா? a அந்த பாயிண்ட்க்கு வந்து கொஞ்சம் greater than கொஞ்சம் வேல்யூ இருக்கும், கொஞ்சம் தான். we are just taking the neighborhood, சுத்தி இருக்கிறவங்க. Okay, it's not a big difference, just கிட்ட இருக்கிறவங்க. ஓகே, ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த லிமிட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இதெல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, ஸோ சம் தியரம்ஸ் we have to learn. ஓகேவா? இப்போ வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணுறாங்க. ஸோ 2 functions they are adding. ஸோ அதில் வந்து எனக்கு வந்து எப்படி லிமிட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ I have 2 functions, limit x tends to a, f of x, limit x tends to a, g of x. I have 2 functions here. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்ணுறேன், I'm applying limit. ஓகேவா? ஸோ தட் இஸ் இங்கே பாருங்க, எனக்கு வந்து I am applying limit x tends to a. நான் வந்து ஆட் பண்ணுறேன் this 2 function f of x plus g of x. ஓகேவா? இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே நான் வந்து என்ன பண்றேன், ஆட் பண்றேன். ஸோ நான் how I am going to give the limits, I can separately give the limits. ஓகேவா? எப்படி நான் வந்து லிமிட்ஸ் அப்ளை பண்ணலாம், so that is limit x tends to a f of x plus limit x tends to a g of x அப்படின்னு எனக்கு என்ன பண்ணலாம், எனக்கு வந்து சிம்பிளா உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ லிமிட் f of இதுதான் split பண்ணி f of x plus g of x. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து கொஞ்சம் தியரம்ஸ் இருக்கும், மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ நான் ஆட் பண்ணேன்னா நெக்ஸ்ட் நான் செப்பரேட் பண்ணாலும் செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து எனக்கு என்ன கொடுக்கலாம், லிமிட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி செப்பரேட்டாக பண்ணும்போது இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ சம் ஃபங்க்ஷன்ஸ் வில் பி வெரி காம்ப்ளிகேட்டட். ஸோ அவங்கள ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினாலே ஆஸ் யூஷுவல் யூ வில் கெட் சம்திங் டு லிமிட் அப்ளை பண்ணும்போது இட் வில் பி ஈஸி. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, ரெண்டு ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ அதுலேயும் வந்து எனக்கு என்ன பண்ணலாம், லிமிட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். ஸோ அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர் இஃப் வி ஆர் டிவைடிங் 2 functions. ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் நான் வந்து டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ ஜி ஆஃப் எக்ஸுக்கும் வந்து எனக்கு வந்து என்ன பண்ணலாம், ஸ்ப்ளிட் பண்ணி ஐ கேன் என்ன பண்ணலாம், ஸ்ப்ளிட் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணலாம். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் 4 things. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போ வந்து உங்களோட ஃபங்க்ஷன் வந்து லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 2 into x square. ஸோ திஸ் இஸ் யுவர் லிமிட். ஸோ ஐ ஹாவ் டு அப்ளை த லிமிட், ரைட்? ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 2 is a scalar. ஸோ இது வந்து எனக்கு என்ன பண்ணலாம், லிமிட்டோட வெளியில் எடுத்து எழுதலாம். ஸோ தட் இஸ் இட் வில் பி லைக் 2 into limit x tends to 1 x square. Yeah? Okay. It's the same only. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா லிமிட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது. So there are like pretty like என்ன சொல்லலாம், ஒரு there are some methods to find limits. ஓகேவா? ஸோ சம் லிமிட்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணலாம், டைரெக்டாகவே நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஒரே ஒரு ஒன்லி ஒன் திங் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட் இஸ் தட் இஃப் யூ ஆர் அப்ளைங் த லிமிட், ஓகே மோஸ்ட்லி நம்ம வந்து டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், லிமிட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, யூ ஹேவ் டு ஃபைண்ட் த லிமிட்ஸ். ஓகே, லிமிட்ஸ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஒன்லி கண்டிஷன் இஸ் தட் 0/0 வரக்கூடாது. இதை வந்து நம்ம இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? 0/0 that is indeterminate
indeterminate form. இந்த form வரக்கூடாது. Okay, so 0 by 0 வந்துச்சுன்னா it is not the limit of the function. You have to do something else. Okay வா? So இப்போ நான் வந்து என்ன பண்றேன்? First நான் வந்து எப்பவுமே you have to keep in mind is that 0 by 0 form வரக்கூடாது. Okay வா? So இந்த questionல என்ன கொடுத்திருக்காங்க? Limit x tends to 3. Okay, so x into x plus 1. So எப்போ மேம் நான் வந்து LHL and RHL அப்ளை பண்ணணும்? எப்போ நான் வந்து LHL and R if the function is changing. ஓகேவா? மாடுலஸ் ஃபங்க்ஷன் நீங்க வந்து படிச்சிருப்பீங்க கரெக்ட்டா? So மாடுலஸ் ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா modulus of x, ஓகேவா, x if x is greater than or equal to 0 minus x if x less than 0. கரெக்ட்டா? So இப்போ இங்க பாருங்க, இப்போ இங்க வந்து the function change ஆகிற point is 0. கரெக்ட்டா? function வந்து change ஆகிற point is 0. So 0 க்கு greater than வந்துச்சுன்னா f of x ஓட value is x. கரெக்ட்டா? f of x ஓட value is x. இப்போ x is less than 0 வந்துச்சுன்னா f of x ஓட value is minus x. புரியுதுங்களா? so இப்போ இதுல வந்து லிமிட் அப்ளை பண்ணனும். we have to apply the limit. okay, so that is RHL equal to RHL equal to limit x tends to 0 plus. So that is x. Okay ma? So f of x oda value enadhu pa? f of x oda value is nothing but x. Okay, so that is equal to 0 I will get. Clear? அதே மாதிரி LHL limit x tends to 0 minus what is the function? Minus x. So that is equal to minus of 0, that is equal to 0. So here LHL is equal to RHL. So limit exists. அங்க வந்து என்ன இருக்கும்? limit exist ஆகும். So when the function is changing, ஒரு பாயிண்ட்ல இந்த greater than equal to இந்த function, less than or equal to இந்த function, அப்படி இருக்கும்போது தான் you have to use the LHL and RHL. Otherwise you can use the direct substitution method. ஓகேவா? So இது வந்து ஒரு exceptional case. So இது வந்து எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும்? 12th ல you will guys use the same method. இதுவே வந்து ஒரு question கேட்டிருக்காங்க in boards. Okay, சரி, இப்போ வந்து இங்க பாருங்க, இப்போ நான் வந்து 3 இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3 into 3 plus 1. ஓகேவா? 3 into 4, so that is equal to 12. So I'm not getting 0 by 0 form வந்து எனக்கு என்ன ஆகுது இங்க வந்து அது கிடைக்கல. கரெக்ட்டா? 0 by 0 form வந்து இல்ல. So I'm getting 12 here, which is a valid answer. ஓகேவா? 0 by indeterminate form எனக்கு கிடைக்கல. So 12 கிடைக்குதா? So இந்த ஒரு ஃபங்க்ஷனோட if I am applying a limit 3, ஓகே, 3 அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல வந்து லிமிட் அப்ளை பண்ணா லிமிட்ஸ் நான் வந்து கேட்குறேன். ஓகே, ஐம் நாட் ஆஸ்கிங். இங்க வந்து என்ன நான் கிடையாது, கொஸ்டின்ல வந்து என்ன கேட்கல, அவங்க லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் கேட்கல. they are asking the limits. ஓகே, லிமிட் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனோட லிமிட்டிங் வேல்யூ அப்படிங்கிறது it is 12. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் இப்போ நம்ம டைரக்டா வந்து வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்றோம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். ஓகே, we will say direct substitution method. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். sorry, find the limit x tends to minus 1 plus x into x square plus x raised to 10. okay, x raised to 10. so இது வந்து பாத்தீங்கன்னா this is like sum of ஒரு 11 terms. கரெக்ட்டா? so sum of 11 terms. so இப்போ வந்து இந்த டேர்ம் விட்டுருங்க, இங்க ஒரு டேர்ம்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து we will just substitute and write. so இங்க 1 வரும், minus x வரும், plus 1 minus 1 plus 1 minus 1 plus 1 minus 1 plus 1 minus 1 plus 1 this is x raised to 0, x raised to 1, x raised to 2, x raised to 3, x raised to 4, x raised to 5, x raised to 6, x raised to 7, x raised to 8, x raised to 9, sorry, x raised to 9 and x raised to 10.
Okay, so நம்ம வந்து இப்ப cancel பண்ணலாமா? Okay, so I'm taking இங்க மட்டும் ஓகேவா from here to here. So minus 1 plus 1 cancel போயிடும், minus 1 plus 1 cancel போயிடும், minus 1 plus 1 minus 1 plus 1 minus 1 plus 1 cancel போயிடும். கரெக்டா? yes or no? So அப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு 1 மட்டும் என்னவா இருக்கும்? 1 மட்டும் மிச்சம் இருக்கும். Okay, so when I apply the limit, இதோட ஆன்சர் வந்து என்னவா மாறிடும்? 1 மாறிடும். Clear? Any doubts you have? Okay, so limits apply பண்ணும்போது this will be the answer. Right? Okay. Yes. So அதான் indeterminate form வரக்கூடாது, 0 by 0 form வந்து வரக்கூடாது. இப்போ இந்த மெத்தட் பாருங்க, இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. If I got something like this, இப்போ நான் வந்து directly if I'm substituting 2 ஓட value, so that is limit x tends to 2, x tends to 2, x cube minus 2x square divided by x square minus 5x plus 6. ஓகே, இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் பண்றேன். ஸோ 2 cube is 8 minus x square, 2 square is 4, 4 into 2 is 8. ஓகேவா? ஸோ divided by x square அப்படிங்கிறது 4 minus 10 plus 6. ஓகேவா? ஸோ ஐ வில் கெட் 0 by 0 ஃபார்ம் வரும். ஸோ இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் ஆயிடுச்சா? ஸோ அதனால இங்க வந்து இது என்ன ஆகாது, இட் இஸ் நாட் வேலிட். ஸோ லிமிட் எப்பவுமே எக்ஸிஸ்ட் ஆகுறதுனால தான் அவங்க வந்து ஃபைண்ட் த லிமிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ் வந்துச்சு அப்படின்னா, இஃப் யூ ஆர் சீயிங் அ பாலினாமியல் பை பாலினாமியல், ஒரு பாலினாமியல் பை பாலினாமியல் வருது அப்படின்னா அதை வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். திஸ் இஸ் த செகண்ட் மெத்தட் கால்டு factorization method. என்னது பசங்களா? factorization method. ஓகேவா? so in numerator பாருங்க, numeratorல I have x cube minus 2x square. okay, if I take x square outside, எனக்கு யார் கிடைக்கும்? x minus 2 will be there. okay, numerator வந்து இந்த மாதிரி ஆச்சு. so denominator பாருங்க, so denominator ல x square minus 5x plus 6. okay, so எப்படி மாத்தி எழுதலாம்? x square minus 2x minus 3x plus 6. okay, so if I take x outside, I will get x minus 2. if I am taking minus 1 outside, minus 3 வெளியில எடுத்தோம் அப்படின்னா I will get x minus 2. so x minus 2 into x minus 3 அப்படின்னா எனக்கு வந்து டினாமினேட்டரை வந்து என்ன பண்ணிக்கலாம், மாத்தி எழுதிக்கலாம். okay, so if I am applying limit x tends to 2, so denominator எப்படி வரும்? x square into x minus 2 divided by x minus 2 into x minus 3. correct? so x minus 2 and x minus 2 will get cancelled. so இப்போ வந்து பாருங்க, இப்போ நீங்க லிமிட் அப்ளை பண்ணுங்க. so 2 square is 4 divided by 2 minus 3, that is equal to minus 4 is the value of the limit. okay, yes. next question. okay. தெரியுதா? obviously தெரியும்னு நினைக்கிறேன். okay. பசங்களா, இப்போ இதுலயும் வந்து நீங்க 1 அப்ளை பண்ணி ஆப்வியஸ்லி 0 by 0 ஃபார்முலா தான் வரும். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, இந்த x cube minus 3x square plus 2x இருக்குது இல்லையா, இதுல இருந்து I'm taking x outside. ஓகேவா? ஸோ x square minus 3x plus 2 வரும். ஓகே, ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணா x square minus 2x minus x plus 2 you will get. so x into, okay, if I take x outside, okay, so இதை மட்டும் நான் வந்து ஃபர்ஸ்ட் இதை மாற்றி எழுதிக்கிறேன். okay, so that is x square minus 2x minus x plus 2 I will get. if I take x outside, so x minus 2 into, if I'm taking minus 1 outside, x minus 2 you will get. so x minus 2 and x minus 2 common, so x minus 2 into x minus 1. right? x minus 1.
So இத வந்து நான் எப்படி மாத்தி எழுதலாம்? So x into x minus 2. Okay, x minus 2 into x minus 1 அப்படின்னு இந்த ஒரு சைட் ஓகேவா this portion நான் வந்து மாத்தி எழுதினேன். So next இங்க பாருங்க next denominator யாரு x square minus x கரெக்ட்டா? So that is x square minus x I got. So I'm taking x outside from here. So I will get x minus 1. Okay. So இப்போ என்னோட அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் மாத்தி எழுத போறேன் that x minus 2 divided by x into x minus 1 minus 1 by x into x minus 2 into x minus 1. So பசங்களா இப்போ இந்த ஒரு சைடு பாருங்க this sideல இப்போ I have to make the denominator same right. So இங்க x minus 2 இருக்கு இங்க x minus 2 கிடையாது மத்தபடி x and x minus 1 x and x minus 1 is there. So what I will do நான் இங்க ஒரு x minus 2 வந்து multiply பண்ணுவேன் on both numeratorly denominatorly I will just multiply x minus 2 and x minus 2. Okay, so அப்போ என்னோட function என்னவா மாறிடும்? So that is x minus 2 the whole square minus 1 the whole divided by x into x minus 2 into x minus 1. Right? Okay. சரி. ஓகேவா? So மேல இருக்கிறவங்கள expand பண்ணிக்கலாம். So மேல இருக்கிறவங்கள expand பண்ணும்போது what you will get? So that is x square plus 4 minus 2x minus 1 divided by x into x minus 2 into x minus 1. Okay, so again it will be x square minus 2x minus 3. Plus 3 divided by x into x minus 2 into x minus 1. Okay, so இப்போ x minus 2 எனக்கு வந்து sum பண்ணா I should get x minus 2x and product வந்து எனக்கு வந்து x plus 3 அந்த மாதிரி கிடைக்கும். Okay, so திருப்பியும் இந்த numerator வந்து factorize பண்ணலாமா? So x square minus 3x plus x plus 3 அப்படின்னு எழுதலாமா? Right? So that is if I take x outside, I will get x minus 3 into இங்க இருந்து minus 1 வெளியில எடுக்கிறேன். minus 1 வெளியில எடுத்தா I will get x minus 3 here. So x minus 3 into x minus 1 வந்து மேல வந்துரும். கரெக்ட்டா? So இப்போ இங்க பாருங்க. So x minus 3 into x minus 1 divided by x into x minus 2 into x minus 1. So x minus 1 and x minus 1 will get cancelled. இப்போ பாருங்க. So next I got like after all the என்ன சொல்லலாம் limit x tends to 1. Limit x tends to 1. நம்ம எல்லாமே simplify பண்ணதுக்கு அப்புறம் what I am getting x minus 3 divided by x into x minus 2. ஓகேவா x minus 2. இப்போ நீங்க லிமிட் அப்ளை பண்ணுங்க 1 minus 3 divided by 1 into 1 minus 2. So that is minus 2 divided by minus 1. 1 cancel ஆயிரும் 2 is the answer. That's it. Yes. Okay. So next ஒரு important ஆன ஒரு என்ன சொல்லலாம் ஒரு theorem மாதிரி வெச்சுக்கோங்க. So for any positive integer n, any positive integer if that is limit x tends to a, x raised to n minus a raised to n divided by x minus a is equal to n into a raised to n minus 1. This is a format. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா டைரக்ட்லி யூ கேன் சப்ஸ்டியூட் திஸ் அண்ட் யூ கேன் கெட் த லிமிட்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகே, we will do one question. அப்போ வந்து உங்களுக்கு புரியும். எஸ், இப்போ பாருங்க, இது பாருங்க, ரூட் ஆஃப் 1 plus x
minus 1 divided by x. Okay. So root of, so limit x tends to 0, obviously it will get, இப்போ நான் direct substitution method பண்ண அப்படின்னா எனக்கு 0 by 0 form தான் வரும். ஓகேவா? So இங்க பாருங்க பசங்களா, limit x tends to 0 root of 1 plus x minus 1 divided by x அப்படிங்கிறது என்கிட்ட இருக்கு. Right? So something x minus a அந்த formatல இருக்கு. கரெக்டா? So இதே மாதிரி x minus a x raised to n minus a. So x minus a அந்த formula இருக்குது. கரெக்டா? So I can use something here. Okay. அப்படி இருக்கும்போது this will be my x and this will be my a. Okay. So இங்க x minus a இருந்துச்சுன்னா கீழே எனக்கு வந்து x minus a. எப்படியாச்சும் அது கொண்டு வரணும். Okay. So நம்ம வந்து இப்போ 1 plus x is equal to நான் y அப்படின்னு substitute பண்றேன். 1 plus x நான் y அப்படின்னு substitute பண்றேன். ஓகேவா? So அப்படி நான் வந்து இங்க substitute பண்ணும்போது ஓகேவா? இப்போ நீங்க வந்து if you are ஒரு function இங்க பாருங்க x tends to 0. x tends to 0. அந்த 1 plus x நம்ம வந்து entirely அந்த f of x xல இருக்கிற ஃபங்க்ஷனை நான் வந்து சேஞ்ச் பண்றேன் to y. ஸோ அப்படி நான் வந்து என்னோட ஃபங்க்ஷனை ஏதாச்சும் இன்னொரு டேர்முக்கு நான் வந்து மாத்துறேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு சேஞ்ச் த லிமிட்ஸ் ஆஸ் வெல். இங்க எக்ஸ் வென் எக்ஸ் டென்ஸ் டு 0 எக்ஸ் டென்ஸ் டு 0 ஆகும்போது தான் ஃபங்க்ஷன் இஸ் 1 பிளஸ் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ். ஓகேவா? இல்ல இப்போ வந்து எக்ஸ் டென்ஸ் டு 0 ஆனதால இப்போ இங்க இப்படி வருது. இப்போ என்னோட ஃபங்க்ஷனே மாறிடுச்சு. கரெக்டா? ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸை நான் வந்து y சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. f of x x இருக்கிற டேர்ம்ல இங்க y இருக்கு. ரைட்? ஸோ என்டையர்லி ஃபங்க்ஷன் இஸ் சேஞ்சிங். ஸோ ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகும்போது யூ ஹாவ் டு சேஞ்ச் த லிமிட் ஆஸ் வெல். ஓகே, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதே விஷயம் நீ வந்து 12th என்ன சொல்லலாம், 12th இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகே, you guys will be familiar. ஸோ இன்டகிரேஷன்லேயே நீ வந்து இது you will be using this limits. ஓகேவா? லிமிட் ஃபைனைட் இன்டகிரல்ஸ்ல 0 to 1. ஸோ when you are like 0 to 1 அப்படிங்கிறது அந்த f of xக்கு, அந்த f of xக்கு நீ ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுக்குற அப்படின்னா சப்ஸ்டியூஷனுக்கு ஏற்ற மாதிரி லிமிட்ஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ 1 plus x is equal to y. So when x tends to 0, x என்ன ஆகுது? 0க்கு அப்ரோச் ஆகுது. கரெக்டா? So 1 plus 0 is equal to y. So y is also approaching to 0 அப்படின்னு என்ன ஆயிடும்? மாறிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து இது என்னவா மாறும் பசங்களா? ஸோ தட் இஸ் லிமிட் y tends to 1 plus y. ஸோ இங்க பாருங்க x tends to 0. கரெக்டா? ஸோ 0 xக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ y tends to 1. ஸோ y tends to 1 root to y minus 1 divided by x. இங்க வந்து x ஓட டேர்ம்ல இருக்கு, எனக்கு வந்து எல்லாமே y டேர்ம்ஸ்ல தான் வரணும். கரெக்டா? ஸோ from here I will find the value of x here. ஸோ இங்க வந்து 1 plus x is equal to y. கரெக்டா? What will be the value of x? y minus 1. y minus 1. ஓகே, ஸோ இப்போ வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்? லிமிட் y tends to 1 y raised to ரூட்டை வந்து எனக்கு 1/2 அப்படின்னு எழுதலாமா? மைனஸ் 1 raised to 1/2 டிவைடட் பை எக்ஸ், எக்ஸுக்கு பதிலா y minus 1. y minus 1. ஸோ பசங்களா இது வந்து எந்த ஃபார்மேட்ல இருக்கு? லிமிட் x tends to a, like x tends to a. Okay, so x raised to n minus a raised to n divided by y minus 1 இல்லாட்டி x minus a அந்த ஃபார்மேட்ல இருக்குது. yes or no? yes or no? right? okay, so இது வந்து எப்படி மாறிடும்? so this will change into, so this is equal to n into a raised to n minus 1. n into a raised to n minus 1. so this will be equal to 1/2 into a அப்படிங்கிறது 1 whole raised to 1/2 minus 1. So that is equal to 1/2 is the answer. The answer is 1/2. Clear? Okay.
ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறது நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரிக். இப்போ நம்ம வந்து டைரக்ட் மெத்தட் படிச்சாச்சு, சப்ஸ்டியூஷன் மெத்தட், ஐ மீன் டைரக்ட் மெத்தட் அண்ட் வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து ரெண்டு தியரம் இஸ் தேர். ஸோ தியரம் வந்து ஒன்றுமே கிடையாதுடா. ஸோ லெட் எஃப் அண்ட் ஜி பி எ டூ ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன், such that இப்போ நான் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் எடுக்கிறேன். ஓகேவா, ஒன்றுமே கிடையாது, எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபங்க்ஷன் எடுக்கும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸா இருந்துச்சு அப்படின்னா லிமிட் x tends to, limit x tends to நான் வந்து ஏதாச்சும் x tends to a, f of x less than or equal to limit x tends to a g of x. ஓகேவா, லிமிட் x tends to a. இப்போ நான் வந்து அதுக்கு லிமிட் அப்ளை பண்றேன். இஃப் my given function f of x is less than g of x, f of x வந்து less than g of x ஆ இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ரெண்டு இன்இக்வாலிட்டியோட சைட்லயும் நான் லிமிட் அப்ளை பண்ணாலும் it is will be the same only. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இட் இஸ் கால்ட் சாண்ட்விச் தியரம். ஓகேவா, ஸோ சாண்ட்விச் தியரம் அப்படிங்கிறது இப்போ f of x less than or equal to g of x less than or equal to h of x. ஓகேவா, ஸோ if my function is like this, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் f of x less than or equal to g of x less than or equal to h of x அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, if f of x நான் லிமிட் அப்ளை பண்றேன், limit x tends to a, f of x ஓட வேல்யூ is equal to some L is equal to limit x tends to a, f g of x ஓட வேல்யூ வந்து ஒரு லிமிட், அதோட லிமிட்டிங் வேல்யூ வந்து L அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, g of x அதுக்கும் நான் லிமிட் அப்ளை பண்றேன், x tends to a, அதோட வேல்யூவும் என்னவா இருக்கும், L ஆக தான் இருக்கும் அப்படிங்கறதா வந்து சாண்ட்விச் தியரம் வந்து சொல்றது. ஓகே, அண்ட் இம்பார்ட்டன்டான இன்னொரு விஷயம், ஓகே, இம்பார்ட்டன்ட் லிமிட்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. ஓகே, sin x by x. ஓகேவா, sin x by x அப்படின்னு ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா it will be equal to 1. ஸோ tan x ஓடது நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் how it is coming. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா limit x tends to 0, limit x tends to 0, 1 minus cos x by x, அதுக்கோட வேல்யூ வந்து 0வா இருக்கும், 1 minus cos x by x. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்டான லிமிட்ஸ் யூ ஹேவ் டு லேர்ன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு வந்து தெரிஞ்ச லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ நோ தட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 sin x by x is equal to 1. That is, இங்க பாருங்க கோஎஃபிஷியன்ட் இஸ் 1, இங்கேயும் வந்து கோஎஃபிஷியன்ட் இஸ் 1. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு டைரக்டா 1 அப்படின்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ பசங்களை இது வந்து நான் வந்து ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம், கரெக்டா. ஸோ லிமிட் x tends to 0 sin 4x, ஓகேவா, into limit x tends to 0 1 by sin 2x, 1 by sin 2x. ஓகே, சரி, இப்போ இங்க வந்து இத வந்து எனக்கு இந்த ஃபார்மேட்ல மாத்தணும். ஸோ ஐ ஹாவ் அ 4x ஹியர், இங்க நான் வந்து 4x ஆல மல்டிப்ளை பண்ணா இது வந்து இந்த ஃபார்மேட்ல ஆயிடும். ஸோ இப்போ ஐம் டிவைடிங் 4x அப்படின்னா ஐ ஹாவ் டு மல்டிப்ளை 4x ஆஸ் வெல். எஸ் ஆர் நோ? எஸ். ஸோ அதே மாதிரி பசங்களா, அதே மாதிரி sin 2x இருக்குது இல்லையா, ஐ ஹாவ் sin 2x ஹியர். ஸோ sin 2x இங்கேயும் 2x நான் வந்து மல்டிப்ளை பண்ணா, இப்போ இதுக்கும் நான் வந்து செப்பரேட்டா லிமிட் அப்ளை பண்ணி காட்டுறேன். இஃப் ஐம் ஆடிங், சாரி, இஃப் ஐம் மல்டிப்ளை 2x ஆல டிவைட் பண்ணாலும் நான் வந்து 2x ஆல என்ன பண்ணிடணும், மல்டிப்ளை பண்ணிடணும். டிவைட் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணிடணும், கரெக்டா. ஸோ இங்க வந்து என்னப்பா வரும், ஸோ திஸ் ஹோல் திங் வில் கெட் 1. ஸோ இங்க வந்து 4x வந்துடும், கரெக்டா. ஸோ இங்க பாருங்களேன், ஸோ இதுவும் அகெயின் டிவைடட் பை ஃபார்ம்ல இருக்கா. ஸோ லிமிட் x tends to 0 1 divided by limit x tends to 0 sin 2x by 2x into ஒரு 2x. ஓகே, ஸோ திஸ் இஸ் கான்ஸ்டன்ட். இதில் வந்து எனக்கு லிமிட் அப்ளை பண்ணாலும் பண்ணலாட்டி எனக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் வரும், தட் இஸ் 1.
ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ வில் பி 1 and இதோட வேல்யூ வில் பி 1. கரெக்டா? ஸோ திஸ் டிவைடட் பை 1 into 2x I will get. Yes or no? ஓகேவா? ஸோ this will become மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4x into 1 by 2x வரும். x cancel ஆகி போயிருமா? 4 and 2 வந்து 2 times. So the value is 2 here. Okay. Yes. Next question. So first நம்ம வந்து என்ன பண்ணிரணும்? tan x வந்து divide பண்ணிரணும். ஓகேவா? So that is இதுக்கு நான் வந்து செப்பரேட்டா லிமிட் நான் வந்து அப்ளை பண்றேன். லிமிட் x tends to 0 tan x into limit x tends to 0 1 by x. Okay, செப்பரேட்டா இல்லையாச்சு. So எனக்கு வந்து இப்போ I know that tan x by இங்க வந்து என்ன வந்துரணும்? இங்க வந்து என்ன வந்துரணும் பசங்களா? tan x இங்க இருக்குது. limit x tends to tan x is there. So இங்க வந்து 1 by x is there. Okay, so என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க, tan x வந்து எனக்கு மாத்தி எழுதலாமா? as sin x by cos x. ஓகேவா? sin x by cos x அப்படின்னா வந்து எனக்கு என்ன பண்ணிக்கலாம்? tan x sin x வந்து எனக்கு மாத்தி எழுதிக்கலாம். கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ வந்து லிமிட் நான் அப்ளை பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் லிமிட் அப்ளை பண்ணால் இங்கே ஒரு எனக்கு வந்து லிமிட் x tends to 0 sin x by x into x by cos x அப்படின்னு வந்துடும். கரெக்டா? ஸோ இந்த டேர்ம் வந்து என்னவாயிரும்? 1 ஆயிரும். பட் இருந்தாலும் tan x by x is equal to என்னவா வரணும்? எனக்கு வந்து 1 கிடைக்கணும். ஓகே, ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணலான்னு மட்டும் யோசிங்க. ஸோ லிமிட் x tends to 0 tan x into limit x tends to 0 1 by x. Okay. So tan x வந்து எப்படியெல்லாம் மாத்தி எழுதலாம்? tan x can be written as sin by cos. கரெக்டா? So limit x tends to 0 sin x by cos x. Okay. So and here limit x tends to 0 1 by x வந்துரும். கரெக்டா? So இப்போ வந்து இது வந்து just இது பாருங்க. I will just come right now. ஹலோ, வாழ்த்துக்கள். ஓகே ஓகே, ஸோ பசங்க நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சா? ஓகே, இப்போ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சு.
So எனக்கு ஒரு equation தெரியும், that is limit x tends to 0 sin x by x அப்படிங்கிறது 1 அப்படின்னு எனக்கு தெரியும், கரெக்டா? So that is limit x tends to 0 sin x, இந்த x வந்து நான் இந்த சைடு எடுத்துட்டு வரேன், okay? So limit x tends to 0 1 by cos x அப்படின்னு வந்துரும். So this is 1. இதுல limit apply பண்ணா cos 0 is 1. Correct? So 1 into 1 by 1, that is equal to 1 I will get. Right? Yes. So next question. இதுவும் வந்து ஒரு சூப்பரான question. So evaluate limit x tends to 0 root of 1 plus x minus root of 1 minus x divided by x. Okay, so எப்படி limit நான் directா substitute பண்ணாலும் I will get 0 by 0 form. So limit x tends to 0 root of 1 plus x minus root of 1 minus x divided by x. Okay, so இதுக்கு வந்து one thing I can do is that, so இங்க வந்து பாருங்க it is a minus here. Okay, so நான் என்ன பண்ண போறேன், நான் இதை வந்து manipulate பண்ண போறேன், ஓகேவா? so நான் multiply பண்ண போறேன், that is 1 plus x plus root of 1 minus x divided by, இப்போ இதால multiply பண்ணிட்டேனா, so அதால நான் வந்து டிவைடும் பண்ணிடுவேன். ஓகே, so பசங்களே இப்போ வந்து இது எந்த ஃபார்ம்ல இருக்கு, a minus b into a plus b ஃபார்ம்ல இருக்கா? so இது பாருங்க a minus b into a plus b அந்த ஃபார்மேட்ல இருக்கா? so இப்போ வந்து இதை வந்து எனக்கு எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம், 1 plus x minus 1 minus x அப்படின்னு வந்துருமா? yes or no bracket போட்டுக்கோங்க. so கீழே வந்து பாத்தீங்கன்னா x into root of 1 plus x plus root of 1 minus x you will get. right? சரி, இப்போ வந்து இதை வந்து அப்படியே மாறிடும். so minus வந்து உள்ளார நான் மல்டிப்ளை பண்ணா 1 plus x minus 1 plus x மாறிடும் divided by x into root of 1 plus x plus root of 1 minus x I will get. so plus x minus x வந்து cancel ஆகி போயிடும், கரெக்டா? so I will get 2x divided by x into root of 1 plus x plus root of 1 minus x, x again cancel ஆகி போயிடும். so if I apply limit x tends to 0, இப்போ நான் லிமிட் அப்ளை பண்ணா I will have 2 here divided by root of 1 plus x plus root of 1 minus x. so x எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் 0 போட்டுறணும். so 2 divided by root of 1 plus root of 1. okay, so that is 2 divided by 1 plus 1, that is 2 divided by 2, 2 cancel, I will get 1. simple, right? okay, so இந்த question பாருங்க. limit x tends to 0, இது வந்து ஒரு சூப்பரான question. you can expect this question for like 5 marks க்குலாம் expect பண்ணலாம், 5 marks. okay, so நம்ம கிட்ட வந்து obviously இப்போ நான் x புட் பண்ணிட்டேன் அப்படின்னா 1 minus 1 வந்துரும், 0 by 0 form வந்துரும், so I can indefinite formல போயிடும். so பசங்களா இங்க பாருங்க, I have limit x tends to 0 x tan x divided by 1 minus cos x. x tan x by 1 minus cos x வந்து வருதா? சரி, so x tan x by 1 minus cos x என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? so you are seeing 1 minus cos x here, right? so பசங்களா 1 minus cos 2x ஓட value is nothing but 2 sin square x. ஓகேவா? so 2x இருக்கும்போது 2 sin square. so 1 by cos 2x by 2 that is equal to 2 sin square x by 2 வருமா? இது ரெண்டு cancel ஆகி போயிடும். 1 minus cos x ஓட value 2 sin square x by 2. so இப்போ வந்து limit x tends to 0 x tan x divided by 2 sin square
x by 2 அப்படின்னு மாறிடும். So this is angle. ஓகேவா? நான் next என்ன பண்ண போறேன்? Next I will just multiply or x square, divide an x square because இந்த x எனக்கு வேணாம். ஓகே? So இங்க இருக்கிற ஒரு x இங்க இருக்கிற x வந்து என்ன ஆயிரும்? கேன்சல் ஆகி போயிடும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து டினாமினேட்டருக்கும் நியூமரேட்டருக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி லிமிட் அப்ளை பண்ண போறேன். ஸோ இங்க பாருங்க பசங்களா, லிமிட் x tends to 0 tan x divided by x. மேம் எங்க இருந்து மேம் x எடுத்தீங்க? இதோ இங்க ஒரு மிச்சம் இருக்கிற x இருக்குது இல்லையா, அது நான் எடுத்துட்டேன். ஸோ divided by limit x tends to 0 2 sin square x by 2 divided by x square வந்து. So obviously numerator இருக்கிற value is 1. அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து டினாமினேட்டரை வந்து நமக்கு we have to do something about it. கரெக்டா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்? ஸோ டினாமினேட்டர் வந்து நம்ம வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ண போறோம். டினாமினேட்டர். ஸோ டினாமினேட்டர்ல பாருங்க, x by 2 is equal to some u I am taking. u ஏதோ ஒரு u. ஓகே, ஸோ நான் வந்து x by 2 is equal to u எடுத்தாச்சு. x by 2 வந்து நான் u ன்னு எடுத்தாச்சா? ஸோ இப்போ இங்க பாருங்க, x tends to 0 இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன், இப்போ x by 2 வந்து u மாறிடுச்சு. ஸோ when x tends to 0 இருந்துச்சு அப்படின்னா 0 by 2 is equal to u. ஸோ u is also approaching யாரு? 0 approach பண்ணது. அப்போ லிமிட்டும் வந்து என்ன ஆயிடுச்சு? சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ டினாமினேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 2. So 2 is a constant. I will take the 2 outside. So limit x tends to 0 sin square u by x square is there. So x square is not in the function. அந்த u ஓட ஃபங்க்ஷன்ல கிடையாது. சரி, இப்போ நான் வந்து I have x by 2 is equal to u. ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணலாமா? ஓகேவா? So that is x square by 4 is equal to u square I will get. Right? So x square அப்படிங்கிறது என்னது பசங்களா? 4u square. ஓகேவா? So x square பதிலா 4u square வந்து வந்துரும். So 2 by 4, அதாவது 4 வெளியில எடுத்தாச்சு. லிமிட் x tends to 0. So இப்போ வந்து sin u by u the whole square அப்படின்னு எழுதலாமா? எனக்கு sin u by u the whole square. Yes, definitely you can write. ரெண்டு நியூமரேட்டர்ல டினாமினேட்டர்ல எனக்கு ஸ்கொயர் இருக்கு, நான் ஹோல் ஸ்கொயரா எடுக்கிறேன். So this term is nothing but 1. So அதோட ஸ்கொயர் எடுத்தா it is also 1. So இது ரெண்டு கேன்சல் பண்ணா I will get 1 by 2. கரெக்டா? இப்போ என்னோட ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா லிமிட் x tends to 0. So இங்க இருக்கிறது வந்து it is equal to 1. கரெக்டா? So கீழே வந்து என்ன வந்துரும்? ஸோ நான் வந்து லிமிட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனல் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 by 2 வந்துரும். ஸோ இது வந்து ரெசிப்ரோக்கலா மாறி the final answer is 2. Okay. Next is derivative. Okay, derivative of a function. So derivative is nothing but rate of change of a function with respect to something. இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ரெஸ்பெக்ட், இப்போ டைம் ரெஸ்பெக்ட், வித் ரெஸ்பெக்ட் டு டைம் எவ்வளோ ஸ்பீட்ல நீங்க ஓடுறீங்க, எவ்வளோ மில்லி செகண்ட் இல்லாட்டி எவ்வளோ ஆக்யூரேட்டா ஒவ்வொரு செகண்ட்லயும் நீங்க வந்து உங்களோட ரேட் ஆஃப் சேஞ்ச் என்னது அப்படிங்கிற ஒரு இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சம்திங். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷனோட சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு சம்திங். ஸோ அதுதான் வந்து டெரிவேட்டிவ். ஓகேவா? ஸோ சப்போஸ் எஃப் இஸ் அ ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன், எப்படி வந்து லிமிட்ஸ்ல வந்து எப்படி டெரிவேட்டிவ் எடுக்கிறது அட் அ பாயிண்ட் x is equal to a அப்படிங்கிற பாயிண்ட்ல. ஸோ டெரிவேட்டிவ்ஸ் வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா d by dx of f of x. ஸோ you are differentiating f of x with respect to x. ஓகே, அதே மாதிரி f dash of x இல்லாட்டி y dash இல்லாட்டி dy by dx அப்படின்னு கூட ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. ஸோ டெரிவேட்டிவ் வந்து இப்போ இது வந்து f dash of x. ஓகேவா? f dash of x or whatever it is. So that is equal to limit x tends to a f of a plus h minus f of a divided by h. ஓகேவா? So this is called first derivative principle. இது கிடையாது. So this is called the first principle of derivative. So இதுதான் வந்து first principle of derivative. So இது வந்து ஜெனரலா சொல்லியிருக்காங்க.
hi hello பயமா இருக்குடா வேணாம்டா ஓகே so this is called first derivative principle. Okay, so f dash of x is equal to limit x tends to 0 f of x plus h minus f of x divided by x. Is that clear? Yes. So இப்போ இங்க பாருங்களேன். So f of a plus h minus f of a divided by h. So இதை base பண்ணி you have to find the derivative of sin x ஓட derivative எடுக்க சொல்லிருக்காங்க. At x is equal to 0. Okay, so what is the limit x tends to 0? Okay, so இங்க limit h h tends to 0. So limit h tends to 0, f of a plus h minus f of a divided by h. Okay, so இப்போ வந்து f of a plus h, here f of x அப்படிங்கிறது sin x, கரெக்டா? so அங்க x எல்லாம் எங்க இருக்கு, அங்க வந்து a plus h நீங்க வந்து substitute பண்ணிக்கணும். Okay, so that is limit h tends to 0 sin 0 plus h minus sin 0 divided by h. Okay, so that is limit h tends to 0 sin h by h. What is sin h by h? That is equal to 1. Simple. Okay, is that clear? ஒண்ணுமே கிடையாது, easy தான். Okay, இப்போ நம்ம வந்து இதுதான் first principle of derivative. So அதை யூஸ் பண்ணி first principle யூஸ் பண்ணி you have to take the derivative of x square. Okay, so that is f dash of x. F dash of x, that is limit h tends to 0 f of x plus h minus f of x divided by h. Okay, so what is f of x? X square. So x square வந்து எங்கெல்லாம் x இருக்குதோ அங்கெல்லாம் h plus x நீ வந்து substitute பண்ணிக்கணும். So that is limit h tends to 0 x plus h the whole square minus x square by h. Okay, expand பண்ணுங்க, x square plus h square plus 2hx minus x square divided by h. So பசங்களா x square and minus x square will get cancelled. So மிச்சம் இருக்கிறது யாரு? limit h tends to 0 h square plus 2hx by h. So நான் என்ன பண்றேன், denominator split பண்ணி லிமிட்டையும் வந்து split பண்ணி ஒவ்வொருத்தங்களுக்கு கொடுக்க போறேன். So limit h tends to 0 x square by h plus 2 limit h tends to 0 2hx by h. So h இங்க cancel ஆகும், இங்க இருக்கிற h இங்க இருக்கிற h cancel ஆகும். So if I limit, நான் வந்து limit apply பண்ணா இங்க வந்து 0 வந்துருமா, and இங்க வந்து limit h க்கு தான் நான் வந்து limit apply பண்ணி, இங்க h அப்படிங்கிற term கிடையாது. So 2x, that is considered as a constant. So that is 2x. So the answer is 2x. That's it. Okay. ஓகே, இப்போ நம்ம வந்து டெரிவேட்டிவ் எடுக்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து டெரிவேட்டிவ் d by dx, ஓகேவா, d by dx of f of x plus g of x அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ நீங்கள் வந்து எப்படி டெரிவேட்டிவ் எடுக்கலாம் உங்களுக்கு? யூ கேன் டேக் டெரிவேட்டிவ் ஆஸ் d by dx of f of x plus d by dx of g of x. ஸ்ப்ளிட் பண்ணி கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்? யூ கேன் டேக் த டெரிவேட்டிவ். So second one பாருங்க, d by dx of f of x minus g of x. So ரெண்டு ஃபங்க்ஷன் நான் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதோட டெரிவேட்டிவ் எடுக்கணும் அப்படின்னா கூட எனக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்? d by dx of f of x minus d by dx of g of x அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி கூட எனக்கு என்ன பண்ணிக்கலாம்? आप रसिया से हो? Yes, I am from Russia only. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து காமனான விஷயங்கள். ஸோ யூ கேன் டூ இட். அது லிமிட்ஸில் நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படி. பட் வென் இட் கம்ஸ் டு மல்டிப்ளிகேஷன்,
So அதுக்கு வந்து you have to learn product rule. Okay வா? Product rule. You have to take d by dx of two function f of x into g of x. Okay வா? So இப்படி நான் வந்து ரெண்டு விஷயங்களோட ப்ராடக்ட் எடுக்கணும். இது வந்து நம்ம வந்து இப்படி கூட நம்ம வந்து எழுதுவோம் uv dash. ஓகேவா? uv dash. இது வந்து நீங்க uv dash படிச்சுக்கோங்க. So that uv dash u dash v plus v dash u. ஓகேவா? அப்படின்னா derivative of first function into second function plus derivative of second function into first function. Okay, so f of x is your first function, g of x is your second function. Okay, this is called a product rule. I am different. आप यहाँ क्या करता है? आपको स्टडी नहीं है या क्या? आप इधर दूसरों वाले का कलर देख रहा है आप. So this is product rule. Second வந்து பாத்தீங்கன்னா quotient rule. ஓகேவா? செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா quotient rule. ஓகே, வாட் இஸ் quotient rule அப்படின்னா நான் வந்து d by dx of f of x by g of x. ஓகேவா? இல்லாட்டி u by v the whole dash. ஓகே, u by v the whole dash நான் வந்து எடுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து எப்படி வரும் அப்படின்னா denominator. So denominator the square v square. Okay va? Denominator square. Okay, so first function into derivative of second function into derivative of first function minus first function into derivative of second function. So numerator. Okay va? So numerator denominator irukku. Denominator square divide பண்ணிக்கோங்க. Divided by denominator square. Denominator square பண்ணதுக்கு அப்புறம் denominator into derivative of numerator minus numerator into derivative of denominator. Right? So these are some standard derivatives of something. இது எல்லாமே வந்து first principle use பண்ணி கண்டுபிடிச்சதுதான். Okay va? So that is dk by dx is equal to, that is constant order derivative is 0. இப்போ derivative d by dx வந்து நீங்க எடுக்கிறீங்க. I am going to differentiate x ஓட okay, so that will be equal to 1. So constant நீங்க வந்து derivative, if you are taking derivative into something like this, so something like d by dx of 2x அப்படின்னு நீங்க வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா you can take the 2 outside, அப்புறமேல் வந்து dx by dx நீங்க எடுத்தீங்க அப்படின்னா the answer will be 2 into 1, that is equal to 2. Okay, so this is d into d by dx of x raised to n is equal to n into x raised to n minus 1. For example, இப்போ வந்து 2x cube இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. I have to take the d by dx of this. So அப்படின்னா it will be 2 into 3 into x raised to 3 by 1. 3 minus 1. Okay, n minus 1. So 3 into 2 is 6. 6 into x square. So இது பாருங்க. Are you for real? Okay, d by dx is equal to x raised to, இதுதான் நம்ம இப்போ வந்து சொன்னோம். Okay, sin x ஓட derivative. Sin x ஓட derivative is cos x. Okay, sin x ஓட derivative is cos x. Cos x ஓடது minus sin x. Tan x அப்படிங்கிறது sec square x.
cot x is minus cosec square x. sec x அப்படிங்கிறது sec x tan x. cosec x அப்படிங்கிறது minus cosec x cot x. Okay. dy dx is equal to a raised to x. Okay வா? a raised to x அப்படின்னா a raised to x into log a to the base e. Okay. So this is something like 2 raised to x வருதுன்னு வெச்சுக்கோங்க. I have to take the derivative of this. So அப்படின்னா 2 raised to x into log to the base e to the base 2. So this will be the derivative of this. Derivative of e raised to x ஓடது e raised to x. Derivative of log x ஓடது வந்து 1 by x. Okay. So compute the derivative of sin x. So இது வந்து compute the derivative of sin x. Okay வா? நான் இது வந்து first principle use பண்ணி I will just show you how they got cos x. Okay. So that is limit h tends to 0 f of x plus h minus f of x divided by h. Okay, divided by h. Yes. So limit x tends to 0 f of x plus h minus f of x by x. So இப்போ வந்து here our f of x அப்படிங்கிறது sin x. ஓகேவா? நமக்கு இருக்கிற f of x அப்படிங்கிறது sin x. So இதுல வந்து லிமிட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா limit h tends to 0 sin x plus h minus sin x by h. Okay. So இது வந்து பாத்தீங்கன்னா sin a minus sin b. Okay va? So what is sin a minus sin b is equal to 2 cos a plus b by 2 into sin a minus b by 2. Okay. So அப்படி இருக்கும்போது இது வந்து எப்படி எழுதலாம்? limit h tends to 0 sin a plus b வந்து என்னவாயிரும் 2 into cos x plus h by 2 into sin h minus h by 2 வந்துரும். Okay. sin x தான் இது. Okay. So here it is sin x. Sin x by h. Okay. So இப்போ வந்து divided by sin x by h. இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் ஒண்ணுக்கு வந்து நம்ம h அப்படின்னு நம்ம வந்து substitute பண்ணிக்கலாம். So அப்படி substitute பண்ணீங்கன்னா sin 2 cos x plus h by 2 into sin x by 2 வரும். Okay. So இது வந்து நீங்க calculate பண்ணாலே you will get sin x அப்படி sin x ஓடது வந்து cos x அப்படின்னு வந்துரும். ஓகேவா? These peoples know எங்க இருந்து வராங்கன்னே தெரியல. லைக் disgusting. Okay. Okay, இங்கேயும் வந்து sin x minus 1 by 2 வருமா? So that is sin a minus, that is x plus h minus h
I mean minus x by 2 you will get. Okay, so this and this will get cancelled, and இப்போ வந்து limit h tends to 0 2 cos x plus h by 2 into limit h tends to 0 sin h by 2 divided by h. Okay, so here I have an h by 2, இங்க வந்து h மட்டும் தான் இருக்கு. So I will divide an h and I will multiply an h as well. So in the full term, okay, இது ஃபுல்லா வந்து என்ன ஆயிரும் 1 ஆ மாறிடும். கரெக்ட்டா? So if I give, இப்போ இந்த 2 வந்து வெளியில எடுத்துடலாம். So limit x tends to 0 cos x plus h by 2 into 1 into 1 by 2. So this 2 and this 2 will get cancelled. இப்போ இதுக்கு limit apply பண்ணுங்க. Limit h tends to 0 cos 0, இங்க வந்து cos 0 வந்துருமா? Okay, so இங்க வந்து full 0 வந்துரும். That is equal to 1. I mean cos 2x plus h by 2 வரும். If I இது 0 if I apply, so 2 cancel ஆகி போயிடும். So I will get cos x. Yep. So product rule பாருங்க. Product rule பாருங்க. Find the derivative of f of x where f of x is equal to sin x cos x. KGS Bihar board, go and tell your parents to do something like this, okay? I got no time for this. Right? They will write very perfectly. Okay, so f of x is equal to sin x cos x you will get. Yes or no? So this is first function, this is second function. So product rule obviously you have to use. So first function into sin x, first function into derivative of second function. So that is minus sin x plus second function cos x into derivative of first function, that is cos x. So you will get cos square x minus sin square x. Okay. Yep. Okay, இது பாருங்க. Last question, if y is equal to 1 minus tan x by 1 plus tan x. Sorry guys. Show that dy by dx is equal to minus 2 by 1 plus sin 2x அப்படின்னு வந்து எழுத சொல்றாங்க. Okay, so I need to find dy by dx. Okay, so they have given y is equal to 1 minus tan x by 1 plus tan x வரும். Okay, so dy by dx is equal to, so இது வந்து u by v formula இருக்கா? So first 1 plus tan x the whole square. So denominator tan x into derivative எடுக்கணும். So derivative of this. So 0 minus sec x minus 1 minus tan x, 1 minus tan x, okay, into sec square x வரும். Okay, so if I take minus sec square outside, minus sec square x நான் வெளியில எடுத்தா I will be having 1 plus tan x 1 plus tan 1 plus tan x. So வந்து minus sec square x வெளியில எடுக்கணும். கரெக்ட்டா? So 1 plus tan x வரும் minus 1 plus 1 minus tan x you will get. Correcta? I mean 1 plus வரும். Okay, right? வெளியில எடுக்கும்போது minus sec square x வெளியில எடுத்தாச்சு. So divided by 1 plus tan x the whole square வந்து. So minus tan x and plus tan x வந்து
கேன்சல் போயிருமா? ஸோ மிச்சம் இருக்கிறது யாருப்பா? மைனஸ் 2 இன்டூ சீக்கு ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 1 பிளஸ் tan square x you will tan x the whole square வந்து you will get. Yes or no? Yes. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா we got minus 2 sec square x divided by 1 plus tan x the whole square we will get. Correct? So sec square x எனக்கு எப்படி மாத்தி எழுதலாம்? minus 2 into 1 by cos square x divided by 1 plus tan x வந்து எனக்கு எப்படி எழுதலாம்? sin x by cos x the whole square அப்படின்னு எழுதலாமா? Yes or no? Yes. So minus 2 by cos square x divided by cos x plus sin x divided by cos x வரும். So இதுக்கு ஒரு whole square, இதுக்கு ஒரு whole square. So இந்த cos square x இந்த cos square x cancel ஆயிடும். மிச்சம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா I will be having minus 2 the whole divided by cos x plus sin x expand பண்ணுங்க. cos x square x plus sin square x plus 2 sin x cos x. Okay. So that is equal to minus 2 divided by இது வந்து 1 வந்துருமா? So 1 plus sin 2x வருமா இது? 2 sin x cos x is this. So hence proved. That's it for today. Next class la பாப்போம். Lecture better or one shot? One shot is for like நீங்க வந்து ப்ராப்பரா you have to learn, no, like from beginningல இருந்து நீங்க வந்து படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் NCERT எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அதாவது we have to be ப்ராப்பரா one shot is enough. நான் இதுல எல்லாமே சொல்லிடுவேன். லைக் ஃபார் இன்னும் எனக்கு தெரியணும் அப்படின்னா lectures you will go. I would say one shot is better. If you got no time you can go for one shots. If you got time na please go for lecture wise, read thoroughly. Okay, one shot is for like time illadavungalukku தான். Okay, so that's it for today. So யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And also அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. And do follow us on our socials as well, because after every session you guys will get free handwritten notes in our WhatsApp community. So that's it for today. So I will see you guys on the next session. This is your Sreeshma Maam leaving. Bye bye and take care.